வேலூர் மாநகராட்சியில் நிரந்தர தூய்மை பணியாளர்கள், தனியார் தூய்மை பணியாளர்கள், திடக்கழிவு மேலாண்மை திட்ட பணியாளர்கள், டெங்கு கொசு ஒழிப்பு பணியாளர்கள் ஆகியோருக்கு சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. தற்போது மழைக்காலம் என்பதால் நோய் தொற்றால் பாதிக்கப்படுவதை தவிர்க்க அவர்களுக்கு சிறப்பு நோய் தடுப்பு மருத்துவ முகாம் நடக்க உத்தரவிடப்பட்டது. அதன்படி வேலூர் மாநகராட்சி 2வது மண்டலத்துக்குட்பட்ட பணியாளர்களுக்கு சத்துவாச்சாரியில் உள்ள தனியார் பள்ளியில் நேற்று சிறப்பு மருத்துவ முகாம் நடந்தது. முகாமை கார்த்திகேயன் எம்எல்ஏ, மாநகராட்சி மேயர் சுஜாதா ஆகியோர் தலைமை தாங்கி தொடங்கி வைத்தனர். இந்த முகாமில் தூய்மை பணியாளர்களுக்கு கண் பரிசோதனை, இதய பரிசோதனை, இரத்த அழுத்தம், சர்க்கரை அளவு, மனநலம் மற்றும் பார்வை குறைவானவர்களுக்கு கண்ணாடி வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு பரிசோதனைகள் செய்யப்பட்டன. 20க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் கலந்து கொண்டு பணியாளர்களை பரிசோதனை செய்தனர். வணக்கத்திற்குரிய மேயர் சுஜாதாவும் பரிசோதனை செய்து கொண்டார். இதில் வேலூர் மாநகராட்சி கமிஷனர், மண்டல குழு தலைவர், சுகாதார அலுவலர் மற்றும் கவுன்சிலர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த முகாமில் சுமார் 400க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் கலந்து கொண்டு பரிசோதனை செய்து கொண்டனர்.